நண்பர்களே, 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர். அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா? ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு காமராஜர் தான். வணக்கங்கள். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, தி கிங் மேக்கர். ஆம், நமது ஐயா காமராஜரை பற்றி தான் பேச வந்துள்ளேன். ஐயா அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். வறுமையான குடும்பம்தான். வறுமையின் காரணமாக துள்ளி விளையாட வேண்டிய 12ஆம் அகவையிலேயே கடையில் வேலை செய்ய தொடங்கினார். தனது 18ஆம் அகவையில் நம் தேச விடுதலைக்காக போராட முடிவெடுத்து மக்கள் நலனுக்காக, மக்கள் விடுதலைக்காக 9 முறை சிறை சென்றார். கிட்டத்தட்ட 3000 நாட்கள் சிறையில் இருந்தார். சுயநலமற்ற ஆத்மா. அவர்தான் நமது ஐயா காமராஜர். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வாக்கை மனதில் கொண்டு ஏழைகளின் அகக்கண்ணாகிய கல்வி கண்ணை திறந்தவர் நமது ஐயா. முன்பு மூடப்பட்டிருந்த 6000 அரசு பள்ளிகளை தன்னுடைய ஆட்சி காலத்தில் மறுபடியும் திறந்தார். அது மட்டுமா, 12,000 புதிய அரசு பள்ளிகளை திறந்தார். மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச பள்ளி சீருடை மற்றும் இலவச பாட புத்தகங்களை வழங்க செய்தார். மந்தினின் ஆழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகளுக்கு ஏற்ப மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி அறிவுடன் உயிரையும் ஊட்டினார். கல்வியால் மட்டுமே ஏழைகளின் வாழ்வில் வெளிச்சம் வரும் என்பதில் உறுதியாக இருந்தார். கல்வி கொடுத்த வள்ளல் அவர்தான் நமது ஐயா காமராஜர். தன் நாட்டு மக்களுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு விஷயமாக பார்த்து ஒவ்வொன்றையும் செம்மையாக செய்து முடித்தார். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும் வகையில் சாத்தனூர், மணிமுத்தாறு, வைகை, ஆழியாறு, அமராவதி போன்ற பல அணைகளை கட்டினார். பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒருவரால் எப்படி இவ்வளவு விஷயங்களை திறம்பட செய்ய முடியும் என்று உலகமே நமது ஐயாவை கண்டு வியந்தது. அதனாலேயே அவர் படிக்காத மேதை என்று போற்றப்பட்டார். நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனின் உயர்வு மலையை காட்டிலும் மிக உயரமானது என்பதே இக்குறளின் பொருள். வள்ளுவனை குரலாக வாழ்ந்தவர் நமது கர்ம வீரர். 2 முறை நாம் இந்திய தேசத்தின் பிரதமரை தேர்ந்தெடுத்தவர். 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர். இவர் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்திருப்பார் என்று 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் ஐயா அவர்கள் மரணித்த போது அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்தார்கள். நண்பர்களே, 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர். அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா? ஐயாவின் அந்த பெட்டகத்தில் வெறும் 200 ரூபாய், சில சில்லறை காசுகள், 5 கதிரவேட்டி சட்டை. இது மட்டும்தான் நமது கர்ம வீரரின் சொத்தாக இருந்தது. எளிமையின் அடையாளமாக வாழ்ந்தவர் நமது ஐயா. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே எனது விருப்பம். எனது உரையை முடிப்பதற்கு முன் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரே ஒரு காமராஜர் தான். நன்றி.